காலகட்டத்தில் திரைப்படம் என்ற ஒன்று தோன்றிய பிறகு திரைப்படத்தினால் ஆளுமைக்கு ரசனை உலகம் உட்பட்டது போல் வேறு எந்த துறையாலும் அந்த ஆளுமையை கொண்டு வர முடியவில்லை. நான் திரைப்படங்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். திரைப்படத்தை ரசிப்பது என்ற பழக்கம் ஏற்பட்டதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மீறி திரைப்படத்தை மட்டுமே ரசிப்பது என்பது கலை உலகின் வீழ்ச்சிக்கு ஒரு அடையாளம். திரைப்படத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் திரைப்பட நடிகர்களை எல்லாமாக பார்க்கிறார், ஏன் கடவுளாக கூட பார்க்கிறார்கள். பாலபிஷேகத்தை கட்டவுட்டுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இவை ரசனையின் கேவலத்துக்கு ஒரு அடையாளம். ரசனை எவ்வளவு உயர்ந்ததோ அதே அளவில் தாழ்ந்து போவது என்பது ஒரு உண்மையான கலை உலகத்தின் வளர்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு நடிகர் நல்ல நடிகர், நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கோபப்படாதீர்கள். நீங்கள் கோபப்பட்டாலும் நான் சொல்லுவேன். நம்முடைய நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் என்று ஒன்று ஏற்பட்டதல்லவா, அதுதான் நம்முடைய ரசனை குறைவுக்கு அடையாளம். நான் கேட்கிறேன், எம்ஜிஆரை ரசிப்பவர்கள் சிவாஜியை ரசிக்க கூடாதா? சிவாஜியை ரசிப்பவர்கள் எம்ஜிஆரை ரசிக்க கூடாதா? விஜயை ரசிப்பவர்கள் அஜித்தை ரசிக்க கூடாதா? அஜித்தை ரசிப்பவர்கள் விஜயை ரசிக்க கூடாதா? அதென்ன இவரை மட்டுமே ரசிப்பேன் என்று கட்டம் கட்டிக் கொள்வது ரசனை குறைவின் அடையாளம். உண்மையான ரசிகன் எல்லா நடிகனுடைய எல்லா திறமைகளையும் யார் ரசிக்கிறானோ அவன்தான் உண்மையான ரசிகன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. சிவாஜியை போல் நடிப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். அவருடைய தோளில் இருந்து ஒரு துண்டு விழுந்தால் அந்த துண்டு நடிக்கும். ஆனால் இளம் வயதில் நாம் ரசித்த சிவாஜி நம்முடைய பிள்ளைகள் இது என்ன ஓவர் ஆக்டிங் என்று அவர்கள் முத்திரை குத்துவார்கள். இரண்டும் உண்மைதான். நம்மால் எது ரசிக்கப்பட்டதோ அது நம்முடைய பிள்ளைகளால் ரசிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய வளர்ச்சியின்மையின் அடையாளம். நாம் ரசிப்பதையே நம்முடைய பிள்ளைகள் ரசிக்க வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் ஒன்று ரசிப்பார்கள், அவர்கள் ரசிப்பதை நம்மால் சகிக்க முடியாது என்பது வேறு ஒரு விஷயம். ஆனால் இவையெல்லாம் நிச்சயமானவை, நிரந்தரமானவை, ஒரு மனித குலத்தின் வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம். ஏன், நான் ஒரு காலத்தில் ரசித்ததையே என்னால் இக்காலத்தில் ரசிக்க முடியவில்லையே. எனவே காலம் மாறுகிறது, ரசனை மாறுகிறது, வயது மாறுகிறது, அந்த ருசிக்கிற அனுபவத்தினுடைய தன்மை மாறுகிறது. ஆனால் உலகம் உள்ளவரை நான் ஏதோ தமிழ்நாட்டிலே மட்டும் சினிமாவுக்கு ஒரு பெரிய ரசனை இருப்பதாக நினைக்கவில்லை. அது மிக மிக அதீதமாக இருக்கிறது. தமிழர்கள் சினிமாவை ரசிப்பது என்பது அளவுக்கு மேலாக இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். குருட்சேவ் இங்கிலாந்து மகாராணியை பார்ப்பதற்கு வருகிறார். இங்கிலாந்துக்கு விஜயம் செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறார் மகாராணி. அந்த விருந்து மேடைக்கு மகாராணி வந்து விட்டார். குருட்சேவ் வந்து கொண்டிருக்கிறார். அந்த விருந்து மண்டபத்துக்குள் சார்லி சாப்ளின் நின்று கொண்டிருக்கிறார். வருகிற போது எழுந்து வரவேற்பதற்காக எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மகாராணி மேடைக்கு வந்து விட்டார். நடந்து வந்து கொண்டிருந்த குருட்சேவ் சார்லி சாப்ளினை பார்த்தவுடன் நின்று அவரோடு கைகுலுக்கி பேச ஆரம்பித்து விட்டார். இது புரோட்டோகாலுக்கு தவறு. மகாராணி காத்திருக்கிற போது முதலில் வந்து அவருக்கு தான் கைகுலுக்க வேண்டுமே ஒழிய ஒரு சார்லி சாப்ளினுக்கு கைகுலுக்க கூடாது. ஆனால் குருட்சேவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சார்லி சாப்ளின் கையை குலுக்கி விட்டு நான் உங்களை ரசிக்கிறவன், உங்களுடைய திரைப்படத்துக்கு ரசிகன் என்று குருட்சேவ் பேச தொடங்கி விட்டார். பத்திரிகைக்காரர்கள் மறுநாள் பிடித்துக் கொண்டார்கள். குருட்சேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். மகாராணி காத்திருக்கிறார், ஒரு நடிகர் சார்லி சாப்ளின், அவருக்கு நீங்கள் இங்கே நின்று கைகுலுக்கி கொண்டிருக்கிறீர்களே, புரோட்டோகாலை காப்பாற்றவில்லையே. குருட்சேவ் சொன்னார், இங்கிலாந்து ராணியை இங்கிலாந்துக்கு தான் தெரியும், குருட்சேவை ரஷ்யாவுக்கு தான் தெரியும், சார்லி சாப்ளினை உலகம் முழுவதும் தெரிந்து வைத்திருக்கிறது. இன்னும் சரியாக சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு அண்டத்தின் ஒரு பகுதியை ஆளுகிறோம், அவரோ உலகம் முழுவதையும் ஆளுகிறார். எனவே நான் புரோட்டோகாலை சரியாகத்தான் செய்தேன். உலகத்தை ஆளுகிறவருக்கு முன்பு ரஷ்யாவை ஆளுகிறவர் கைகுலுக்குவதில் என்ன தவறு இருக்கிறது? இங்கிலாந்தை ஆளுகிறவர் காத்திருந்தால் ஒன்றும் குறை வந்து விடாது என்று சார்லி சாப்ளினுடைய பெருமையை குருட்சேவ் பேசுகிறார். நான் இதை முழுமையாக நியாயப்படுத்தவில்லை என்றாலும் திரைப்படம் என்பது ஒரு அளவு கடந்த ஆளுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை. ஆனால் மக்கள் திரைப்படத்தை ரசிப்பதை போலவே எல்லாவற்றையும் ரசிப்பதற்கு பழக வேண்டும். இது என்னுடைய வேண்டுதல். கர்நாடக சங்கீதம், மெல்லிசை, சினிமா பாடல்கள், அது தவிர வேறு வகையான பேச்சு, நாடகம், நகைச்சுவை எல்லாவற்றையும் ரசிப்பதுதான் பூர்ணமான ரசனைக்கு அடையாளம். நான் சினிமாவை மட்டுமே ரசிப்பேன் என்பது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. சினிமாவையும் அளவுக்கு மீறி மரியாதை கொடுப்பது நல்ல பழக்கம் அல்ல. ரசனைக்குரிய விஷயம் என்று ரசிப்பது தவறல்ல, அதை தலைமையில் வைத்துக் கொண்டு கூத்தாடுவது நல்ல ரசனையாக ஆகாது. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு மிக 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக கூட இருக்கலாம், இல்லை 40 ஆண்டுகளுக்கு முன் நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள், நான், டாக்டர் ஔவை நடராஜன், தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த ஒரு தமிழறிஞர், பேச்சாளர்,
3 பேருமே கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய தமிழ் இலக்கிய விழாவுக்கு போயிருக்கிறோம். தமிழ் மன்றத்தினுடைய முத்தமிழ் விழா போயிருக்கிறோம். சென்னையிலே அரசு கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அதுல 3வது மாடியிலே கலையரங்கம். அந்த 3வது மாடி கலையரங்கத்துக்கு எம்.ஆர். ராதா அவர்களை படியிலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். எம்.ஆர். ராதா வயது முதுமையினால் கஷ்டப்படுகிறார். அவர் முதுமையினாலே சிரமப்பட்டு மேலே படியேறி வருகிறவர் கஷ்டப்படுகிற போது மாணவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார். நான் அப்படியே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவர் சொல்றார், டேய் இன்னும் எத்தனை படிடா இருக்கு, அதை வந்துட்டோம். எனக்கு காலம்பரம் ஒருத்தர் வாக்கிங் அப்படிதான் கூட்டு போனார். வீடு வந்துருச்சுன்னு அந்த ஊரே சுத்தி காமிச்சு கூட்டு வந்தார். அது மாதிரி எம்.ஆர். ராதாவை ஒருத்தர் அதே மாதிரி கூட்டிட்டு போனார். எப்படி மாடி வந்துருச்சு, 3 மாடி. அப்படியே மூச்சு இறக்கிது எம்.ஆர். ராதாவுக்கு. அப்படியே மூச்சு உள்ளே வெளியிலும் உள்ள இறக்கிது அவருக்கு. ஒரு மாதிரி ஆன்னு மூச்சு விட்டு மேடைக்கு வந்து உட்கார்ந்தார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், அப்ப படிக்கிறேன். ஆனா தமிழ் மன்றத்தில் பேச போயிருக்கேன். அப்ப நடராஜன் 3 பேர் மேடையில போய் உட்காரும். எங்க யாரையுமே பேசுறதுக்கு மாணவர்கள் அனுமதிக்கவே இல்லை. நடிகவே பேசு கத்துறான், நடிகவே பேசு. உடனே அப்ப நடராஜன், அண்ணா பேசிருங்க அண்ணா. மூச்சே வரல, பேச்சு எப்படிறா வரும்? எம்.ஆர். ராதா மூச்சே வரல, பேச்சு எப்படிறா வரும்? நடராஜன் நீங்க பேசுங்க, நடராஜன் நீங்க பேசு. அண்ணா பேச விட மாட்டாங்கண்ணா அப்படின்னு. பரவாயில்ல பேசு. நடராஜன் மேடைக்கு போனாரு. பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியாதா? நடிகவே பேசு, நடிகவே பேச விட மாட்டேங்கடா. அப்ப நடராஜன் மிகச்சிறந்த பேச்சாளர், அதை விட மிகச்சிறந்த புத்திசாலி. அவர் சொன்னார், நண்பர்களே அடுத்து நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்கு தான் வந்தேன். அப்படியே டக்குன்னு அப்படியே ஒதுங்கிட்டார். அவருக்கு மூச்சு முட்டுது. அப்படியே மேடைக்கு வந்தார் எம்.ஆர். ராதா. ஏய் நீ எல்லாம் படிச்சவனடா, மாணவர்களை பார்த்து கேட்கிற, நீ எல்லாம் படிச்சவனடா, வயசான கிழவனை 3 மாடிக்கு ஏத்தி இட்டுன்னு வரைய, நீ எல்லாம் படிச்சவனடா, முடியலன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா வான்னு மேல கொண்டாந்து உட்காத்தி வச்ச உடனே பேசுகிறேன், உனக்கு அறிவு இருக்கடா. அடுத்த வார்த்தை ரொம்ப டாப்பா சொன்னார், நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியமாக்க போறியா? அட மனுஷன் நான் முடியலன்னு சொல்றேன், என்னையே அந்த பாடுபடுத்துறிய, மாடு ஒண்ணு சொல்லாதடா, அதுக்காக நீ வைத்தியம் பண்ண போறியடா. என்ன பாடுபடுத்துங்கடா டேய். அடுத்த வார்த்தை சொன்னார், நடராஜன் படிச்சவன். ஆனா எம்.ஆர். ராதா ஒரிஜினாலிட்டி. நடராஜா என்ன படிச்சிருக்க? அவர் சொன்னார், எம்ஏ பிஹெச்டி என்னமோ படிச்சிருக்க. அவர் எம்ஏ பிஹெச்டி வரல திருப்பி சொல்றதுக்கு, என்னமோ படிச்சிருக்கிறார். அவன் படிச்சவன்டா, அவன் டாக்டர் நடராஜன். அவன் பேச்ச நீ படிக்கிறவன் கேட்க மாட்டேங்கிற, படிச்சவன் கேட்க மாட்டேங்கிற, நாடு உருப்பிட மாட்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நான் நடிகங்கிறதுக்காக எனக்கு என் பேச்ச கேட்கிறேன், நடிகன் பேச்ச கேட்டா நாடு உருப்பிட மாட்டேன். என்ன திங்கிங் சார்? ஒரு நடிகன் பேச்ச கேட்டா நாடு உருப்பிட மாட்டேன். பல நாங்க மேக்கப் போடுறோம், லைட்ல நிக்கிறோம், எங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி உனக்கு தெரியுது. ஏன்னா நடிகன் பேச்ச கேட்டா நாடு, படிச்சவன் கேட்க மாட்டேங்கிறேடா. நான் படிக்காத முண்டம் சொல்றாரு, நான் படிக்காத முண்டம் என் பேச்ச கேட்கறீங்க, நீ எல்லாம் நாடு உருப்பிட மாட்டேன். பின்னிட்டார் மனுஷன். ஆனா ஒரிஜினல் திங்கர் அவர். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ஆனாவனா படிக்கிறான், அது ஆனாவனா எவனோ கண்டுபிடிச்சான். ஆனாவனா கண்டுபிடிச்சான் பாரு, அவன் ஆனாவனா படிக்கல. ஆனாவனா படிக்கிறான், அது எவனோ கண்டுபிடிச்சான். ஆனாவனா கண்டுபிடிச்சான் பாரு, அவன் எதுவுமே படிக்கல. படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் எல்லாம் படிச்சுன்னு இருக்கிறான். அந்த சரிகம கவிஞ மாமா நீ என்ன ஒரு பாட்டு பாடுவார், அது மாதிரி ஒரு நடிப்பு பார்க்க முடியுமா உலகத்துல? மிகப்பெரிய நடிகர். ஆனா அந்த நடிகன்கிறத தாண்டி ஒரு ஒரிஜினல் திங்கிங் என்ன, படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் படிச்சுன்னு இருக்கிறான்னா ஒரிஜினல் திங்கர். ஒரு நடிகன்கிற முறையில் தர வேண்டிய மரியாதை வேற, சிந்தனையாளன் அறிவாளி என்ற முறையில் தர வேண்டிய மரியாதை வேற. தமிழர்கள் அளவுக்கு மீறி திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை தவறாகவோ வருத்தமாகவோ இருந்தால் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். பெண்கள் நடிகைகளைப் போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. பெண்கள் நடிகைகளைப் போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. அது நாகரிகத்தின் வீழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பிறரை மயக்குவதற்கு உடை அணிகிறார்கள், நீங்கள் பிறர் மதிப்பதற்கு உடை அணிகிறீர்கள். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரசிப்பது அவசியம், ஆனால் எதை ரசிப்பது, எந்த அளவு ரசிப்பது, எந்த அளவு பின்பற்றுவது, எந்த இடத்தில் தொலைவில் ரசித்து விட்டு நின்று விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.